சிவிலியன்ஸ் அகாடமியில் பிஎஸ்சி சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து போய்கிட்டுருக்கு. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சர்வேயர் எக்ஸாமினேஷன் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் படித்து மட்டும்தான் இருக்கீங்க, நான் டெஸ்ட் பேட்சஸ் எதுவும் ஜாயின் பண்ணல அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேட்ச்க்கான கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கலாம். இப்போது ஒரு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரையும் டெக்னிக்கல் பேப்பர்ஸ்க்கு 30 days தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கண்டினியூஸான டெஸ்ட்டை எழுதி பார்க்கறது மூலயமா எந்தெந்த டைட்டிலில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த ஏரியாவில் நமக்கு மார்க் கம்மியாகுது, எந்த டைட்டிலில் நம்ம ரொம்ப கம்மியான மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சான்சஸ் தான் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரையும். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனுடைய டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸை வாங்கி நீங்கள் ஓனாகவே வந்து டெஸ்ட்டை வந்து எழுதி பார்க்கலாம். ஓகேவா? கீழே இருக்க டெலகிராம் நம்பரில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த யூனிட் டெஸ்ட் பார்க்க போகிறோம்னா லெவலிங் அண்ட் கான்டூருடைய யூனிட் டெஸ்ட்டை வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக இதில் வந்து 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 கொஷின்ஸ் வரையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், லெவலிங் செய்யும்போது இடைமட்ட பார்வை கோட்டை அமைப்பதற்கு பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லெவலிங் அப்படின்ற ப்ராசஸை பண்ணும்போது லைன் ஆஃப் சைட் இருக்கு இல்லையா, அதை இடைமட்ட பார்வை கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த லைன் ஆஃப் சைட்டை அமைப்பதற்கு என்னத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கு என்ன பயன்படுத்துவோம்னா லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பயன்படுத்துவோம். ஸோ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஷின், லெவலிங் கருவி முக்கிய பகுதிகளில் பொருந்தாததை தேர்வு செய்க. இப்போ ஒரு லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டம்பி லெவல் இருக்குது அப்படின்னா அந்த டம்பி லெவலில் வந்துட்டு நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து பொருந்தாதது பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் டெலஸ்கோப், லெவலிங் ஹெட் அண்ட் லிம்போ பிளேட்ஸ் எல்லாமே அதில் இருக்கக்கூடியது. காம்பஸ் அப்படின்றது வந்துட்டு அதில் இல்லாதது. ஸோ வந்துட்டு என்னென்னா காம்பஸ் அப்படின்றது தான் பொருந்தாத ஒரு பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தென் தேர்ட், டேஷ் லெவல் டெலஸ்கோப்பை சாக்கெட்டில் இருந்து அகற்றவும் மற்றும் நீள்வாட்டில் சுற்றவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சில டெலஸ்கோப் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு சிலதை என்ன பண்ண முடியும்னா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டெலஸ்கோப்பை வந்துட்டு சாக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, இல்லைனா டெலஸ்கோப் ரொட்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா, நீ லாங்கிடியூடல் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நீள்வாட்டில் சுற்றவும் முடியும். அது எந்த டைப் ஆஃப் லெவல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெவல்ஸ்லேயே வந்துட்டு ஒரு 4-5 வெரைட்டிஸ் வந்து படிப்பீங்க. டம்பி லெவல், ஒய் லெவல், ஆட்டோமேட்டிக் லெவல், குக்கி ரிவர்சிபிள் லெவல்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதில் இந்த கண்டிஷன் வந்து எந்த லெவலுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா குக்கி ரிவர்சிபிள் லெவல் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போது ஃபோர்த் கொஷின், குழாயினுடைய மையத்தில் இருபுறமும் வந்து அளவுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது எதுனா குழாயினுடைய மையம்ன்றது இதெல்லாம் பபுள் டியூப் இருக்குல்ல, அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 சைட்லேயும் வந்துட்டு ரீடிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸிங் எத்தனை மில்லிமீட்டர் குறிக்குது அப்படின்றது தான் வந்துட்டு அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பபுள் டியூப்ஸில் வந்து லைன் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸிங் எவ்வளோ அப்படின்னா 2 mm ஸ்பேஸிங்ஸ் வந்து கொடுத்துருக்கதா ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், நீர் குமிழியானது மையத்தில் உள்ள போது அதன் வழியாக செல்கின்ற ஒரு தொடுகோடு, அதன் வழியாக வந்துட்டு ஒரு தொடுகோடு வரையற இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் தி பபுள் டியூப். அதாவது ஒரு டெலஸ்கோப் வந்துட்டு கரெக்டாக ட்ரூலி ஹரிசான்லாக இருக்கும்போது அதன் வழியாக செல்கின்ற அந்த இமேஜினரி லைன் இருக்குல்ல, அது வந்து ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பபுள் டியூப் இருக்குது அப்படின்னா அந்த பபுள் டியூப்பில் நீர் இருக்குல்ல, அது வந்து நீர் வந்துட்டு நடு மையமாக இருக்கும். அப்படி மையமாக இருக்கும்போது இதுதான் பபுள் டியூப். நீர் குமிழி வந்து சென்டராக இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது அதனுடைய மையத்தின் வழியாக செல்கின்ற அந்த தொடுகோடு இருக்கு இல்லையா, இந்த தொடுகோட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் பபுள் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். லெவல் கருவியை பயன்படுத்தும் போது தாங்கி நிற்க பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த லெவலை எது மேலே வச்சு நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட். ஸோ ஆன்சர் இஸ் டி, ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட் அதாவது என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி படிக்கும்போது அதில் இருக்க ஒரு பார்ட்ஸும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றது ரொம்ப முக்கியம்.
அந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோன்னா அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ட்ரைபாய்டு ஸ்டாண்டானது எந்த மரத்தால் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மரத்தால் செய்யப்பட்டதுன்னா மகாகனி அப்படின்ற ஒரு கடினமான மரத்தால் வந்து செய்யப்பட்டது தான் ட்ரைபாய்டு ஸ்டாண்ட். ஸோ 7th கொஷனுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர். தென் 8th லெவலிங்கனுடைய பல்வேறு வகைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லெவலிங்கில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? ஃப்ளை லெவலிங், டிஃப்ரென்ஷியல் லெவலிங், சிம்பிள் லெவலிங், செக் லெவலிங், ரெசிப்ரோக்கல் லெவலிங், தென் ப்ரொஃபைல் லெவலிங். ப்ரொஃபைலில் லாங்கிடியூட்னல் அண்ட் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ லெவலிங்கை பொறுத்த வரையும் 6 வகைகளை நம்மளால் வகைப்படுத்த முடியும் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். தென் 2 புள்ளிகளுக்கு மத்தியில் 2 பாயிண்ட் இதிலே வந்துடுச்சு. 2 பாயிண்ட்டுக்கு மத்தியில் கருவியை பொருத்த முடியாத இடங்களில் 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா சிம்பிள் லெவலிங். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த இடத்துல ஆறு அல்லது ஏரி இவற்றிற்கிடையே உள்ள லெவல் வித்தியாசத்தை எடுக்க பயன்படுத்தப்படுவது என்ன டைப் ஆஃப் லெவலிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 புள்ளிகளுக்கு மத்தியில் கருவியை பொருத்த முடியல அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோன்னா நம்ம லெவலிங் ஸ்டாஃப் இருக்கலையே அதுக்கு பக்கத்தில் நியர்பையில் ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட்டை எடுத்து ரெசிப்ரோக்கல் லெவலிங் ப்ராசஸை பண்ண முடியும். ஏன்னா ஆறையோ ஏரியோ இருக்கும்போது நடுவில் நீர்நிலைகள் இருக்குது, அதுக்கு உள்ளே போய் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம பயன்படுத்துவது எது அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லெவலிங் வந்து பயன்படுத்துவோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தென் பூமியின் மேற்பரப்பில் நிலையான உயரத்தில் உள்ள புள்ளிகளை இணைக்கும் கற்பனையான கோட்டிற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதே ஒரு டெஃபனிஷன் பாயிண்ட். அதாவது லெவலிங்ஸை பொறுத்தவரையும் டெஃபினிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது லைன் ஆஃப் சைட்னா என்ன, ஆக்சிஸ் ஆஃப் பபிள் டியூப், தென் ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப், அதுக்கப்புறம் கான்டூரிங்னா என்ன, இந்த மாதிரியான நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினிஷன்ஸ். ஸோ இட்ஸ் a line joining point of an equal elevation. It is called as contour. நம்ம படிப்போம் சரியா. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கோட்டை தான் கேட்டிருக்காங்க. கான்டூர்னால் என்ன, கான்டூர் லைன்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். பூமியின் மேற்பரப்பில் நிலையான உயரத்தில் உள்ள புள்ளிகளை இணைக்கின்ற அந்த கற்பனையான கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடுகளுக்கு பேர் என்னென்னா கான்டூர் கோடு அப்படின்னு பேர். அந்த ப்ராசஸ் பேர் கான்டூர் சரியா. ப்ராசஸுடைய பேர் கான்டூரிங். ஆனால் அவங்க கேட்டிருக்க அந்த கற்பனையான கோட்டிற்கு என்ன பேர்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கான்டூர் லைன்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். ஸோ டெஃபினிஷன் படிக்கும்போதே தெளிவாக படிக்கணும். 2 அடுத்தடுத்து உள்ள கான்டூர்களுக்கு இடையே உள்ள குறைந்தபட்ச கிடைமட்ட தூரம் டேஷ் எனப்படும். கிடைமட்ட சமபாகும், ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் தமிழில். ஸோ 2 பேருமே படிச்சிருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 12. கான்டூரிங் ப்ராசஸ் படிக்கும்போது அதனுடைய வேல்யூஸை பொறுத்து அது எலிவேட்டடான ஏரியாவில் இருக்கா இல்லை அப்படின்னா உள்ள பள்ளமான பகுதியில் இருக்கா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். அது மாதிரியான ஒரு கேள்வி தான் இது. உள்ளே குறைந்த மதிப்புகளை கொண்ட மூடிய வரையறைகளின் தொகுப்பு ஒரு டேஷை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பகுதியை குறிக்கிறதுனா தாழ்வான பகுதி, அதாவது ஒரு குளத்தையோ இல்லைன்னா ஏரியோ அந்த மாதிரியான பகுதிகளை குறிக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். தென் கொஷின் நம்பர் 13. சிகரங்களுக்கு இடையே ஏற்படுகின்ற அந்த சிறிய பள்ளம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. என்னென்னா சேடில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு கான்டூருடைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அந்த டெஃபினிஷன்ஸில் இது எல்லாமே வரும். வர்டிகல் கிளிஃப், ஓவர் ஹேங்கிங் கிளிஃபு, ரிஜிட் லைன்ஸ், வேலிட் லைன்ஸ், சேடில்ஸ் இது எல்லாமே படிப்பீங்க. அதேமாதிரி உயர்வான பகுதினா உள்ளே வந்து அதிகமான மதிப்பு இருக்கும், தாழ்வான பகுதினா உள்ளே வந்து குறைந்த பகுதி இருக்கும். எதுனா அந்த உள்ளே வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் இருக்குல்ல, அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டுடைய இன்சைடில் வந்துட்டு அதிகமான மதிப்பு இருந்ததுன்னா உயர்வான பகுதி, குறைந்த மதிப்பு இருந்தால் தாழ்வான பகுதி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிவில் உள்ள வெவ்வேறு கான்டூர் புள்ளிகளை இணைக்கும் கூட்டிற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கான்டூர் கிரேடியன்ட் ஆர் கான்டூர் சரிவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இட்ஸ் அ டெஃபினேஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். தென் கொஸ்டின் நம்பர் 15. கான்டூரில் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கும்போது
நம்ம எந்த கான்டூரிங் ப்ராசஸ் பண்ணுறோமோ அது எவ்வளோ ஏரியாவுக்கு நம்ம பண்ணுறோம், தென் அங்கே மண் வேலையினுடைய அளவு அதை எல்லாத்தையும் வந்துட்டு எந்த முறையினை பயன்படுத்தி நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ஸாகவும் கேட்கலாம், தியரிட்டிக்கலாகவும் வந்துட்டு இந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்கலாம். ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கும்போது ப்ரிஸ்மாய்டல் ஃபார்மில் அண்ட் ட்ரபிசாய்டல் ஃபார்மில் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அந்த இடத்துல ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து தியரிட்டிக்கல் ஃபார்மேட். ஒரு இடத்துல கான்டூர் பண்ணுறோன்னா நம்ம எவ்வளோ ஏரியாவை கான்டூரிங் ப்ராசஸ் பண்ணுறோம், அதுலேருந்து எவ்வளோ வந்து மண் வேலையினுடைய அளவு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அதுக்கு வந்து எந்த முறையை பயன்படுத்துகிறாங்கன்னா ப்ரிஸ்மாய்டல் ரூல் அண்ட் ட்ரபிசாய்டல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பவுடிஷ் ரூல்ஸ் அப்படின்றது க்ளோசிங் எரர்ஸ் இருக்கு இல்லையா, அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது காம்பஸில். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே சரி. ஸோ ஆன்சர் வந்து டி, ஏ மற்றும் பி ரெண்டும் சரி அப்படின்றது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். தென் கொஷின் நம்பர் 16, க்ளோசிங் எரர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்னென்னா எரருடைய லிமிட்லேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத க்ளோசிங் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ளோசிங் எரர், அனுமதிக்கப்பட்ட க்ளோசிங் எரர்ஸுடைய வேல்யூ வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது தான் இதுக்கான கொஷின். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா E ± 0.1 ரூட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ், ஹோ மெனி கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத கொடுத்தனா நம்ம க்ளோசிங் எரர்ஸ் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். தென் இது வந்து ஏரியாஸை பொறுத்து மாறும். ரொம்ப ரஃப்பான ஏரியாவா அப்படின்றத பொறுத்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும். ஓகே. தென் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாலைகள், இருப்பு பாதைகள், கால்வாய் போன்றவற்றினுடைய மைய கோடுகளின் வழியே சர்வே செய்து நிலத்தினுடைய மேடு பள்ளங்களை கண்டுபிடிப்பது. மைய கோடுகள் அப்படின்னும் போது என்னென்னா சென்ட்ரு, சரியா. இதுவே வந்துட்டு குறுக்கில் வரும்போது அது என்ன ஆகும், இந்த சைடு வெட்டுக்கோடுகள் 90 டிகிரியில் வரும், சரியா. ஸோ அந்த மையக்கோடுகளாக இருந்தாலும் வெட்டுக்கோடுகளாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எது அப்படின்னா ப்ரொஃபைல் லெவலிங். இப்போது இதில் 2 இருக்குது. நீல வாட்டில் லாங்கிடியூட்னல் டைரெக்ஷனில் கொடுக்கும்போது அது லாங்கிடியூட்னல் லெவலிங் ப்ராசஸ் வரும். அதுக்குனுடைய பர்பண்டிகுலராக எடுக்கும்போது அது வந்து கிராஸ் செக்ஷன் லெவலிங் ப்ராசஸ் வரும். ஸோ இவங்க என்ன இருக்காங்கன்னா ரயில்வே அண்ட் ரோடு ஒர்க் இல்லைன்னா ட்ரைனேஜ் ஒர்க் பண்ணும்போது அதனுடைய சென்ட்ரல் லைன் வழியாக நம்ம சர்வே பண்ணுறோம் இல்லையா, சர்வே பண்ணி அதனுடைய மேடு பள்ளத்தை அளக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் லெவலிங்னா ப்ரொஃபைல் லெவலிங்ஸ், சரியா. ப்ரொஃபைலில் 2 வெரைட்டிஸ் இருக்குது, ஒன்று லாங்கிடியூட்னல் அண்ட் த கிராஸ் செக்ஷன். ஓகே. கொஷின் நம்பர் 18, கீழ்கண்டவைகளில் பொருந்தாததை தேர்வு செய்க. இந்த மாதிரியான கூற்று கேள்விகள், இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்ம தியரிட்டிக்கல் பார்ட்ஸை படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். கொஷினில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணுன்னா இந்த மாதிரி கேட்கலாம். அதாவது என்னென்னா, யூஸ்வலாக நம்ம லெவலிங் ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸை படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அளவுகளை தவறான காலத்தில் பதிவு செய்தல், பேக் சைட், இன்டர்மீடியட் சைட், ஃபோர் சைட் ரீடிங்ஸ் என்ட்ரு பண்ணும்போது கேர்ஃபுல்லாக நம்ம என்ட்ரு பண்ணணும். மாற்றி நம்ம என்ட்ரு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன வரும், தவறுகள் ஏற்படும், பிழைகள் ஏற்படும். ஸோ இது சரியான பாயிண்ட். அளவுகளை மாற்றி எழுதுவது, தவறான காலத்தில்னா பேக் சைட்டை இன்டர்மீடியட் சைட்டில் எழுதிட்டு இல்லைனா இன்டர்மீடியட் சைட்டை விட்டு ஃபோர் சைட்டில் போய் எழுதிடுவோம். ஸோ அந்த தான் தவறான காலத்தில் பதிவது. ரீடிங்ஸ் எழுதும்போதே நம்ம பார்க்குற ரீடிங் ஒன்றா இருக்கும், எழுதுகிற ரீடிங் வேறையாக இருக்கும். எக்ஸாம்பிள் 3.572ன்றதுக்கு பதிலாக 3.275ன்னு எழுதுறது. ஸோ இதனாலேயும் பிழைகள் ஏற்படும். இதுவும் கரெக்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு சில அளவுகள் விடுபடுதல். நம்ம என்ன பண்ணுவோம், ரீடிங்ஸை பார்த்து எழுதும்போது கவனக்குறைவாக பேக் சைட், இன்டர்மீடியட் சைட், ஃபோர் சைட்ஸ் ரீடிங் இருக்குது அப்படின்னா பேக் சைட் இன்டர்மீடியட் சைட்டில் ஒரு 4 ரீடிங்ஸ் இருக்குது அண்ட் ஃபோர் சைட் ரீடிங் இருக்குன்னா இன்டர்மீடியட்டில் 3 மட்டும் எழுதிட்டு ஏதோ ஒரு ரீடிங்கை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது ஃபோர் சைட் எழுதி முடிச்சிடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில அளவுகளை விட்டுட்டு எழுதும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன ஏற்படும், பிழை ஏற்படும். ஸோ இதுவும் கரெக்டு தான். அளவுகளை பார்க்கும் பொழுது மேல் நோக்கி பார்க்க வேண்டும், கீழ் நோக்கி பார்க்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்போ அப்படின்னா நார்மலான ஒரு லெவலிங் ப்ராசஸ் கிடையாது, இன்வெர்ட்டட் லெவலிங் ப்ராசஸ் பண்ணும்போது தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டு தப்பு. அப்போ இது 3மே சரி, இந்த 4வது இருக்கிறது தான் தவறு. அப்போ பொருந்தாது ஆன்சர் ஆப்ஷன் டி தான் பொருந்தாத ஒன்று. ஓகேவா. நீங்கள் படிக்கும்போது இன்வெர்ட்டட் லெவலிங் படிக்கும்போது இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ படிக்கும்போதே தெளிவாக படித்தா தான் இதை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். கொஷின் நம்பர் 19. திறந்த பாகங்களை கொண்டிருப்பதால் உராய்வு ஏற்பட்டு தேய்மானம் அடையும் தன்மையினை கொண்டது எது அப்படின்னா ஒய் லெவல். ஏன்னா ஒய் லெவல்ஸில் எல்லா பார்ட்ஸையும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியும் போது பாகங்கள் எடுத்து எடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக தேய்மானம் அடையும். தேய்மானம் அடையும் போது அதனுடைய அக்யூரசி லெவல் என்ன ஆகும், மிஸ் ஆகும். ஸோ அது என்ன லெவலிங்னா ஒய் லெவல். ஓகே, கொஷின் நம்பர் 19க்கு டி தான் கரெக்டான ஆன்சர். தென் கிடைமட்ட பார்வை கோட்டிலிருந்து கீழே அல்லது மேலே உள்ள புள்ளிகளினுடைய குத்து உயரங்களை கண்டுபிடிப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெவலிங். ஓகே, லெவலிங்கிறது என்னென்னா ஃப்ரம் தி ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சைட்டை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வந்து என்ன ஹைட்டில் இருக்குது, என்ன குத்து உயரத்தில் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் லெவலிங். இட்ஸ் அ டெஃபனிஷன். ஓகே, ட்ராவர்ஸ் அப்படின்றதுனா கண்டினியூஸான ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணி க்ரியேட் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தான் ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சர்வேயிங்கை பொறுத்தவரையும் சர்வேயிங் இட்ஸ் அன் ஆர்ட்ஸ் டு ஃபைண்ட் த எலிவேஷன் ஆஃப் தி பர்டிகுலர் பாயிண்ட் அபோவ் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் ஆர் பிலோ த எர்த் சர்ஃபேஸ். பூமியின் மேற்பகுதியிலோ இல்லை அடிப்பகுதியிலோ ஒரு புள்ளியினுடைய உயரத்தையோ நீளத்தையோ அகலத்தையோ எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் சர்வேயிங். ஓகே, பிளானிங் மீன்ஸ் ஆஃப் டிசைனிங். ஓகே, ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த சர்வே பண்ணி அதை பிளான் பண்ணி அந்த ஒர்க்கை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோன்றதை மென்ஷன் பண்ணுறது தான் பிளானிங். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ரிமைனிங் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.